10,000 கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க விட மாட்டோம் என்று உறுதியாக நின்றார் ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாரு. மாணவர்களுடைய ஐடி கார்டுல சாதி அடையாளத்துடன் நாங்க போட போறோம்னு சொல்லி நேற்றைய தினம் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறாரு. இது மறைமுகமான புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிற திட்டம் என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய ஐடி கார்டு தான் ஆப்பர் ஐடி கார்டு என்று சொல்லுவாங்க. இந்த ஆப்பர் ஐடி கார்டுடைய செயல்பாடு என்னன்னு ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டு, அதாவது பள்ளி மாணவர்கள் மத்தியில் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் இந்த ஐடி கார்டு, ஒரே ஐடி கார்டு தான் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும். இந்த ஐடி கார்டு டேட்டா எல்லாமே ஒன்றிய அரசுக்கு போயிடும். இதுல சாதியின் பெயரு, அந்த பள்ளி மாணவர்கள் பெயரு, அவருடைய டேட் ஆஃப் பர்த், மற்ற எல்லா விஷயங்களுமே ஒன்றிய அரசு எடுத்துக்கும். இதனுடைய விளைவு என்ன சொன்னா, இப்போ உறுதியாக நம்ம புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி முந்தைய திமுக அரசு நின்றது. ஆனா இந்த ஐடி கார்டு கொண்டு வருவதன் அடிப்படையில் கண்டிப்பாக கட்டாயமாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றே ஆக வேண்டும். ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டு என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக புதிய கல்விக் கொள்கையை திணிக்க முயற்சி செய்வது தான் இந்த விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நேற்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்க போறோம். என்ன ஐடி கார்டா? சாதியின் அடையாளத்தோட ஒரு ஐடி கார்டு. இது முழுக்க முழுக்க புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிற ஒரு திட்டம் தான். இந்த ஐடி கார்டு கட்டாயம் இல்லை என்று ஒரு மாநிலம் முடிவு எடுத்துட்டு சொன்னா பொது தேர்வு 10th 12th போன்ற தேர்வுகளை எழுத விட மாட்டோம் என்று சொல்லி கூட ஒன்றிய அரசு முடிவுக்கு கொண்டு வரும். அப்ப கட்டாயமாக திணிப்பதுல தமிழ்நாடு அரசு முனைப்பாக நிற்கிறதா, அதனால செங்கோட்டையனை வைத்து பேச வைக்கிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஆட்சி வந்துடக்கூடாது என்பதனால தான் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு அளித்தோம் என்று சொல்லி திருமாவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் சென்று ஆதரவு தந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பாஜக திறந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அந்த கல்விக் கொள்கை தேசிய கல்வியை திணிப்பதற்கான நேரடி விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதற்கு திருமாவளவனுடைய கருத்து என்னவா இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய கருத்து என்னவா இருக்கும், இன்னும் சிறுபான்மை கட்சிகள்லாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே, இவர்கள் இதை எதிர்ப்பார்களா அல்லது வாய் மூடி மௌனமாக இருப்பார்களா சொல்லி இன்றைக்கு மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க.